friends, welcome to our channel. இன்னைக்கு நாங்க சமபோஷா வச்சு ஒரு பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். சமபோஷா ஒரு போஷணையான ஒரு உணவுப் பொருள். அது சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை நாங்க வித்தியாசமா ஒரு பிஸ்கட் செஞ்சு எப்படி சாப்பிடலாம்னு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். தேவையான பொருட்கள்: பட்டர் 50 கிராம், மாவு 100 கிராம், ஐசிங் சுகர் 100 கிராம். ஐசிங் சுகர் உங்கள்கிட்ட இல்லாட்டி சீனியை நல்லா பவுடர் ஆக்கி 100 கிராம் எடுத்துக்கணுங்க. சமபோஷா 100 கிராம், உப்பு தேவையான அளவு, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். வாங்க பிஸ்கட்டை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பவுலில் பட்டரை ஆட் பண்ணி ஒரு ஸ்பூனை வச்சு பீட் பண்ணிக்கிறேங்க. க்ரீமியாக வர மாதிரி பீட் பண்ணுங்க. ஐசிங் சுகரை சல்லடை வச்சு சலிச்சு பட்டரோட ஆட் பண்ணிக்கிறேங்க. அதையும் நல்லா பீட் பண்ணுங்கள். அதாவது ஒரு க்ரீமியாக வர மாதிரி பீட் பண்ணுங்கள். பட்டர் ஐசிங் வர மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கி எல்லாம் 100 கிராம் தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இதே ரேஷியோவில் கூட எடுத்துக்கிறேங்க. கோதுமை மாவையும் ஆட் பண்ணி அதோட சால்ட், பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சலிச்சு விட்டு சமபோஷாவை ஆட் பண்ணி நல்லா ஸ்பூனால் பீட் பண்ணுங்கள். வெனிலா எசன்ஸையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ சப்பை மாவு பிணைகிற மாதிரி கையால் இதை பிணைஞ்சு விட்டுருங்க. தண்ணி ஒன்றும் சேர்க்க தேவையில்ல. இந்த பட்டர்லேயே நாங்கள் எல்லாம் சப்பாத்திக்கு மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு வேண்டிய அளவில் சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் உருட்டி வச்சுக்கொள்ளலாம். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ஷேப்ஸில் செஞ்சு கொள்ளலாம். நான் இன்றைக்கி ஆர்ட் ஷேப்பில் செய்யலான்னு இருக்கிறேன். அழகாக தட்டி நீங்கள் ஆர்ட் ஷேப்பை வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரெண்டாவதாக ஃப்ளவர் ஷேப் ஒன்றும் கட் பண்ணலான்னு இருக்கிறேன். நான் இன்றைக்கி ஃப்ளவர் ஷேப், ஆர்ட் ஷேப், ரவுண்ட் ஷேப், இன்னும் ஸ்கொயரில் நான் கையாலே செஞ்ச ஒரு ஷேப் ஒன்று. நீங்கள் வேணும்னா நடுவில் ஏதாவது டிசைன் வச்சு வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ அவனை 180 செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணிக்கொள்ளுங்க. பேக் ஆகி வர நேரம் கலர் சேஞ்ச் ஆகும், மற்றது நல்ல ஸ்மெல் வரும். இப்போ பேக் ஆகிருச்சு. இப்போ நீங்கள் எடுக்கிறோம் நாங்கள் எல்லாத்தையும். பிஸ்கட்டெல்லாம் நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. நல்ல வாசமாக இருக்குது. நல்லா இருக்குது பிஸ்கட். உங்களுக்கு வேண்டிய டிசைனில் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் செய்து கொடுத்து சுவைத்து மகிழுங்கள்.
மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் உடனுக்குடன் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.